ஒரு பெண் ஒருத்தர் கேட்கின்றாரு, நான் முடியாது, அந்த பொண்ணு இறந்துரும்ன்ற. நைட்டு 1:45 வரைக்கும் உட்காந்து சண்டை போட்டு மகாராஜா, என் அப்பா மகாராஜாட்ட உட்காந்து சண்டை போட்டு, இல்ல அந்த பொண்ணு நீங்க காப்பாத்தி கொடுக்கணும்னு. சரி காலையில வா அப்படின்னா, காலையில எழுந்துச்சு குளிச்சு உட்காந்துருக்கேன், எனக்கு தெரியாது. அவர் உடனே ஆஸ்பத்திரி போன வாங்கன்றாரு. நான் போறேன் நேரா. அங்க போனா பொண்ணுக்கு நெஞ்சில ஒரு ஓட்டை கம்பி போட்டு சொல்லியிருக்காங்க, முதுகுல ஒரு ஓட்டை கம்பி போட்டு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே நர்ஸ் மாஸ்க் போடல, நீங்க வெளியே போங்கன்னு சொன்ன, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பத்திரியில அந்த பொண்ணுகிட்ட போய், உன் குலதெய்வம் என்னன்னு கேட்டா முனீஸ்வரன். சரி, இப்போ உனக்கு முனீஸ்வரன் வருவாரு, உனக்கு எல்லாத்தையும் காப்பாத்தி கொடுத்துருவாரு, 5 நாள்ல டிஸ்சார்ஜ், உடம்புல இருக்கிற எல்லா தடையும் உனக்கு மறைஞ்சிடும், எந்த ஒரு குறையும் இருக்காது, நல்லபடியா எழுந்திச்சு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இங்க இருந்து முனீஸ்வரனை அனுப்பியாச்சு. அங்க மதிய சாப்பாடு எடுத்து ஊட்ட போகும்போது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டு, அப்புறம் டாக்டர் சொல்லி, நீ கொடுத்துருக்க ட்ரீட்மெண்ட் சரியில்லை, நீ உடனே எனக்கு மாத்த அப்படின்னு அவங்க அன்னைக்கே அது எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியில செக் பண்ணி பார்த்தா டிபியில அட்டாக் ஆக இந்த மாதிரி இருந்தது. அந்த மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு 5வது நாள் டிஸ்சார்ஜ். 6வது நாள் விட்டு 7வது நாள் அவங்க அந்த பொண்ணோட தங்கச்சி, அப்பா, அம்மா எல்லாரும் இங்க பூஜை பண்ணி என் பொண்ணை ரொம்ப காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல கோமா ஸ்டேஜில் இருந்த ஒரு பையன் இதே கண்டிஷன்ல டாக்டர்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்களாம். எனக்கு தெரியாது, முனீஸ்வரன் அனுப்பி வச்சேன். அந்த பையன் 1/2 மணி நேரத்தில் ஃபோன் வராங்க, அதுமாதிரி வந்துருச்சு. அந்த ஒரு இதுவும் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்கேன். செஞ்சு கொடுத்ததை வெளியில சொல்வதற்கு தவறு இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன். எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தை ரொம்ப அதிகமாக இருந்து ஆட்டத்தை கொடுத்து ஆடி உடம்பு புண்ணாக்குற மாதிரி இருந்தாலும் அந்த கட்டுக்குள்ள வச்சு அவங்களுக்குள்ளே ஆடுற மாதிரி, குடும்பத்துல கேட்டுக்கிற மாதிரி கரெக்டா அந்த அளவுக்கு கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி சாமியோட பவர் அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு ஏத்த போல அந்த சாமியை இறக்கியும் கொடுக்கலாம். அந்த கொடுத்து எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் அதை வர வைத்து அந்த தெய்வத்திடத்திலேயே மகாராஜா மாயாண்டி இறங்கிட்டு அந்த தெய்வத்தை என் மேல ஏற்றி அந்த தெய்வத்தை பேச வச்சு கிளியரா அந்த செஞ்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. அந்த அளவுக்கு இது போயிட்டு இருக்கு. இது தற்சமயம் இந்த இடம் அங்காள பரமேஸ்வரி கோயில் இருந்த இடம். அதை இடிச்சிட்டு இந்த வீடை கட்டிட்டாங்க, 4 வீடை. அந்த வீட்டுல ஒரு வீட்டுல நான் இருக்கும்போது அங்காள பரமேஸ்வரி ஜன்னல் வழியா நான் ரோட்ல நடமாடிட்டு இருக்கேன், எனக்கு இடம் இல்லை, எனக்கு இடம் தெரியான்னு கேட்டுது. கூப்பிட்டு உட்கார வச்சேன். அவ கூப்பிட்டு உட்கார வச்ச உடனே அங்காள பரமேஸ்வரி தவறுதலா, அதாவது மகாராஜா வச்சு பொய் சொல்லி பொய் வாக்கு கேட்டு, வாக்கு கொடுக்கும்போது யார் என்ன கேட்கிறாங்களோ அதுக்கேற்ற வாக்கு கொடுப்போம். அந்த மாதிரி அதை பொய் சொல்லி கேட்கிறவங்களுடைய வாக்க அந்த மாதிரி கேட்க வரவங்கள தடுத்து தூக்கி எரிஞ்சிட்டான். அந்த அளவுக்கு அவருடைய ஆட்டம் பாட்டங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அருமையா இருக்கும், எந்த ஒரு குறையும் இல்லை, தெளிவான முறையில தெளிவா போயிட்டு இருக்கு. இது இன்னும் 4 பேருக்கு தெரிஞ்சு நல்லபடியாக நம்ம செய்து கொடுத்து நல்லபடியாக நிறைய பேரை காப்பாற்றலாம். உடல்நிலை சரியில்லாதவங்க, கொஞ்சம் மனப்பிரச்சனை உள்ளவங்க, இதுல எல்லாமே யார் வந்தாலும் தொலைபேசியில் அழைப்பதற்கு கேளுங்க. உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன், எப்போ வேணாலும் வரலாம். காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாயந்தரம் 6 மணிக்கு மேல 10 மணி வரைக்கும் எந்த தெய்வம் எப்போ என்ன செய்யறது எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெளிவா நான் பண்ணி கொடுத்துருவேன். எந்த ஒரு குறையும் இருக்காது. நல்லபடியாக இருக்கட்டும். வணக்கம். மகாராஜா மாயாண்டி துணை, பேச்சம்மன் துணை.